ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2வது ப்ரோமோவை பொறுத்தவரை பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது. அந்த அறிவிப்பை கேட்ட உடனே போட்டியாளர்கள் எல்லாருமே அரண்டு போயிருக்காங்க. ஆனா அந்த இடத்துலயும் முத்துக்குமரனை பொறுத்தவரை என்ன வந்தாலும் பாத்துக்கலாம்டா, தெறிக்க விடுவான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கான்பிடண்டா பேசுறாரு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த ப்ரோமோவை பொறுத்தவரை தீபக் ஒரு டாஸ்க் லெட்டர் படிக்கிறாரு. அதுல வைல்ட் கார்டு நாக் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்க போறானுங்க. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து எவிக்ட் ஆகி வெளியே போன எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து உங்க கூட போட்டி போட வர்றாங்க. இந்த போட்டியில இருந்து இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற 2 பேரை வெளியேற்றிட்டு முதல்ல வெளியேறின போட்டியாளர்கள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுல எழுதி இருக்குது. இத படிச்ச உடனே போட்டியாளர்கள் எல்லாருமே அரண்டு முழிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா ஜாக்லினா இருக்கட்டும், சௌந்தர்யாவா இருக்கட்டும், அவங்க முழிக்கிற மொழியெல்லாம் பார்க்கும்போது மரண பயம் அவங்களுக்குள்ள தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல ஜாக்லின் சொல்றாங்க, என்னடா மறுபடியும் முதல்ல இருந்து ஆடணுமா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு முத்துக்குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்பா, இந்த 14 நாள்ல நம்ம முழுசா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிற நிம்மதியோட நம்ம வெளியே போகலாம் அப்படிங்கிற சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்ன வந்தாலும் இறங்கி ஆடணும் அப்படிங்கிற முடிவோட விளையாடுவோம் அப்படிங்கிற சொல்றாரு. இதுதாங்க இந்த ப்ரோமோ மட்டும் தாங்க இவ்வளவு ஃபயரா இருக்கும். எபிசோட்ல எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அதாவது பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேற்றப்பட்ட 6 நபர்கள் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரவீந்தர், வர்ஷினி வெங்கட், ரியா, அர்ணவ், சிவகுமார், தர்ஷா குப்தா, இந்த 6 பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க. இவங்களை வச்சு ஒரு டாஸ்க் எல்லாமே கொடுக்கறானுங்க. இந்த டாஸ்கோட இறுதியில யாரையாவது எவிட் பண்ண போறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அதே நேரத்துல உள்ள வர ரவீந்தர் வந்து வெளியே இருக்கும்போது முத்துக்குமரனுக்கு தான் அவரோட ஆதரவு கொடுத்திருக்காரு. உள்ள போய் யாரோட முகத்திரையை கிளிக்க போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அதே மாதிரியே வர்ஷினியுமே முத்து சூப்பரா கேம் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுமே அவங்க பங்குக்கு உள்ள வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ரியாவை பொறுத்தளவுல சொல்லவே வேண்டாங்க. அதை பொறுத்தளவுல ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே கிறுக்குத்தனமா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. அர்ணவை பொறுத்தளவுல வெளியே போகும்போது ஆண்கள் மேல எல்லாமே வன்மத்தை கொட்டிட்டு போயிருந்தாரு. உள்ள வந்து யார் மேல வன்மத்தை கொட்ட போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சிவகுமாரை பொறுத்தளவுல வெளியேற நாள் முத்துக்குமரன் மேல வன்மத்தை கொட்டிருந்தாரு. ஆனா வெளியே போனதுக்கு அப்புறமா அந்தர் பல்ட்டி அடிச்சு எனக்கும் முத்துக்குமரனை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் மேல இருக்கிற நெகட்டிவ மாத்தி இருந்தாரு. உள்ள போய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரத்துல தர்ஷா குப்தாவை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தனக்கு எதிராக பல பேர் பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வெளியே போய் எல்லாத்தையும் பார்த்திருப்பாங்க. அவங்க யாரோட முகத்திரையை கிளிக்க போறாங்க அப்படிங்கறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் எக்ஸ் கண்டஸ்டன்டோட என்ட்ரி கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களுக்கு வயிற்றுல புளிய கரைக்கும். என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு, யாரோட வருகைக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.